ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இவர் நம்ம முத்து அப்படியே டென்ஷனாக வராரு. வந்ததுக்கப்புறமா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே கலாய்ச்சிட்டே இருக்காங்க. இவன் தான்டா கரெக்டாக வேலை செய்கிறான், சவாரிக்கெலாம் போயிட்டு வரான் அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் என்ன இப்போ அப்படிலாம் கேட்குறாரு. அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு வராரு. எப்பா முத்து, நான் உன்னை தான் தேடி வந்தேன், நீ தான் கேட்டாக்கா எந்த மறுப்பும் சொல்லாமல் கொடுப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்ன இப்போ நீ தான் கரெக்டாக சம்பாதிச்சு காசு வச்சுருப்ப, கேட்டால் கொடுப்ப அப்படின்னு. ஏன் நீ கேட்டால் நான் கொடுத்துடணுமா, நீ என்ன முன்ன பின்ன எனக்கு கொடுத்து வச்சிருக்கியா அப்பெல்லாம் ஒரு டென்ஷனாக கேட்குறாரு. நீ என்னடா காலையிலேயே டீ கடை பாய்லர் மாதிரி இப்படி சூடாக இருக்க அப்படின்னு சொன்னதும் அதுக்குள்ளே இல்லைப்பா எனக்கு ஒரு 500 வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லைனா ஒரு 200 கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்குடான்னு சொல்லிட்டு செல்வம் கேட்குறாரு. இல்லைப்பா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நேற்று சண்டை ஆகிடுச்சு, அவளை சமாதானப்படுத்தணும், எதனா வாங்கி கொடுத்து தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னதும் ஓ இது ஃபேமிலி டிபார்ட்மெண்ட்டாக ஒன்றும் பண்ண முடியாது, சமாதானப்படுத்தணுன்னா கண்டிப்பாக எதனா வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோ முத்து டென்ஷனாக ஏன் எதனா வாங்கி கொடுத்தா தான் சமாதானம் ஆவாங்களா சண்டை போட்டாக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், சமாதானம் ஆகணுன்னா இது கிஃப்ட் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம தான் இது வாங்கி தரணுமா அப்படின்னதும் ஆமாண்டா, அது உடனே சரி பண்ணிடணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி எதனா சரி பண்ணிடணும், அது அப்படியே விட்டோம்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் செல்வமே அந்த ஃப்ரெண்டுக்கு 500 எடுத்து கொடுத்துட்டு, சரி நீ போடா உன் பொண்டாட்டி சமாதானப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 500 கொடுத்து அமுச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நீ வா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியாக பேசுகிறாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னதும் இந்த மாதிரி காலையில் என் ஃப்ரெண்டு மகேஷ் இன்விடேஷன் வைக்க வந்தாண்டா, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு, நான் நீ கல்யாணத்தில் இருக்காத, உன்னை பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன்டா அப்படின்னதுமே அவரே அதிர்ச்சி ஆயிடுறாரு. செல்வமே ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா யார் தாண்டா டென்ஷன் ஆகாமல் இருப்பாங்க, நீ கண்டிப்பாக இப்போ முதல்ல இது சமாதானப்படுத்திட்டு நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாடா அப்படிலாம் திட்டுறாரு. அப்புறம் அவள் சிஸ்டருக்கு என்ன பிடிக்கும்னு கேளு அப்படின்னதும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாரு. அவள் அடிக்கடி ஒன்று சொல்வா அப்படின்னதும் மல்லிப்பூ அவளே கூட கூடிய வச்சுருக்காடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் ஃபோன் பண்ணுறாரு. மீனா கட் பண்ணிடுறாங்க. அதை சொல்கிறாரு, கட் பண்ணிட்டா அப்படின்னதும் சரி நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்கே சாப்பிட்டியா அப்படின்னதும் இல்லைடா நான் சாப்பிடவே இல்லை, காலையில் அவள் சமைக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டா, நான் சாப்பிடாமலே சவாரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிவா நம்ம போய் சாப்பிட்லாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஸ் இருக்குது, அங்கே இப்போ கறி குழம்பு சாப்பாடு போடுவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போனதான் அண்ணன் மெஸ்ஸு, உப்பு புளி காரம் மெஸ்ஸு போகிறாரு. போனதும் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னதும் இது இன்றைக்கி இவ்வளோ கம்மியாக இருக்கடா, மற்றபடி நம்ம வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு உட்கார்றதுக்கு அந்த ஓனர் ஒரு டேபிள் சேர் காட்டுறாரு. அவங்க போய் உட்கார்றாங்க. சுக்குவை இலை எடுத்துகிட்டு வந்து போட சொல்கிறாங்க. இலை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னதும் மீல்ஸ் தாங்க, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கறி குழம்பு வச்சுருப்பீங்களா, அது வேணும் அப்படின்னு சொன்னதும் சரிப்பா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பரிமாறுறாங்க. பரிமாறிட்டு சுக்கு இந்த மாதிரி கறி குழம்பு எடுத்துகிட்டு நீங்கள் கேட்டிங்கள்ல கறி குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னு ஊற்றுறாங்க. அப்போ அவர் முத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அந்த கடைக்காரர் இந்த மாதிரி உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்குறாரு. என்ன பார்த்துருக்க மாட்டீங்க, இவனை தான் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு செல்வத்தை கை காட்டுறாரு. நான் தாங்க அடிக்கடி இந்த கடைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் நீங்களும் அடிக்கடி கடைக்கு வருவீங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னதுக்கப்புறமா முத்து சாப்பிட்டார் இல்லையா, இப்போ தான் அறுசுவைனா என்னன்னு இதில் தெரியுது. எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி கைப்பக்குவம் இவங்க இப்போ இந்த கறி குழம்புல இருக்குது, இது யார் சமைச்சதுன்னு கேட்பாரு. எல்லாம் என் ஒய்ஃப் தான் சமைச்சாங்கன்னு சொல்லிட்டு சுக்கு
காட்டுவார் அந்த கடைக்காரரு. அப்போ வந்துட்டு சோறு போடுறது வந்துட்டு எவ்வளோ பெரிய புண்ணியம், அந்த புண்ணியத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு பேசுகிறாரு. அதே மாதிரி வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னதும் வந்துட்டு நான் வந்துட்டு கார் டிரைவராக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு முத்து. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கடைக்காரர் வந்துட்டு நீங்களும் நாங்களும் ஒரே வேலை தான்ப்பா செய்கிறோம் அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னதும், நீங்கள் ஸ்டேரிங் பிடிக்கிறீங்க, நாங்கள் கரண்டி பிடிக்கிறோம், நம்ம எப்போவுமே வந்துட்டு அடுத்தவங்களுக்காக தான் நம்ம வந்துட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நம்ம தினமும் ஒருத்தர் புதுசாக ஒருத்தரையாக பார்க்குறோம், அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு இதுவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நீங்களும் காரில் வரவங்கள டெய்லியும் புதுசான ஆளுங்களை தான் பார்க்குறீங்க. இங்கேயும் வந்துட்டு எல்லாருமே புதுசாக தான் வந்து சாப்பிட்றாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றாங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா, சாப்பாட்டை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாரு. சூப்பராக இருக்குது அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அப்புறம் என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு சுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இது வரைக்கும் எல்லாரும் வந்திருக்காங்க, வந்துட்டு இந்த அளவுக்குலாம் பாராட்டினதே கிடையாது, நீங்கள் அடிக்கடி வந்துட்டு ஒய்ஃபை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னதும் வந்துட்டு என் ஒய்ஃபு என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுமே பூ வியாபாரம் பண்ணுறா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் ஒரு நாளைக்கு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாரு. சுக்கும் வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து இது பண்ணுவீங்களாமே, அந்த ஸ்வீட்டு வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னதும் நீங்கள் வாங்கிக்கோங்க தனியாக அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு சரின்ட்டு இவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வராங்க. வந்துட்டதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே நைட் ஆகிடுது. இவங்க வந்துட்டு புலம்பிட்டே அப்படியே நடந்துட்டுருக்காங்க. சமைக்கவே இல்லை, பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போனான்னு தெரியல, எங்கே ஊர் சுற்ற போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்துட்டு புலம்பிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு வராரு. அண்ணாமலை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி கொடுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவளை வந்து இங்கே இல்லைங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. என்னாச்சு அப்படின்னதும் வந்துட்டு, இல்லை அவள் இல்லை வெளியில் போயிருக்கா அப்படின்னதும், வெளியில் வண்டி இருக்கே, நான் வந்துட்டு வண்டி இருக்குன்னு நினச்சேன், வண்டி இருக்கிறதுனால அவள் இருக்கான்னு நினச்சேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஓ, அவள் வண்டி கூட எடுத்துகிட்டு போகலையா, வண்டி எடுத்துகிட்டு போகாமலே ஊர் சுற்ற போயிட்டாளா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. இப்போ நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிற, ஊர் சுற்ற போகிறான்னு சொல்லிட்டு, நீ சும்மாவே இருக்க மாட்டியா, சரி நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவர் உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு முத்துவும் வந்துடுறாரு, ஸ்வீட் வாங்கிட்டு வராரு. வந்துட்டு அப்பா வந்துட்டிங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. நான் வந்துட்டேன்ப்பா, மீனான்னு கூப்பிட்றாரு. மீனா வீட்டில் இல்லையாம்ப்பா, இன்னும் வரலையா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், அவள் எங்கே ஊர் சுற்ற போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பழைய பாட்டியே ஆரம்பிக்குது. நீ ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னதும், நீ ஃபோன் பண்ணியாப்பான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு. நான் ஃபோன் பண்ணப்பா, சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு. போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உட்கார்றாரு. காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. விஜயாவை இதெல்லாம் கூட நான் தான் செய்யணும் அப்படின்னது, ஏன் நீ செஞ்சால் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்புறம் முத்து வந்துட்டு அப்படியே டென்ஷனாகவே வந்துட்டு இருக்கிறாரு. இவங்க வந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்கப்பா, காலையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஏதோ சொல்லி அவளை கடுப்படுத்தி விட்டாங்க அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அவரும் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் காலையில் சிடுன்னு இருந்தாப்பா அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாரு. இவங்க வந்துட்டு இன்னும் சமைக்கலை, காலையிலே வந்துட்டு எல்லாரையும் பட்னி போட்டுட்டா அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு இவர் வராரு, நம்ம ரவி வந்துட்டு வராரு. ரவி வந்ததும், ஸ்ருதி வரலையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவளுக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லிட்டாமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. பாருங்கள் எல்லாரும் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சமைக்கிறவ மட்டும் வரல அப்படின்னதும் முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. அப்பா அவனா மீன் இங்கே சமைக்கிறதுக்கு தான் இருக்காளா, என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கோவப்படுறாரு. நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு வந்துட்டு, ஊர் சுற்ற போயிட்டா, ஃபோன் எடுக்க மாட்டா, வந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு அடுக்கடுக்கா வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு ஊர் சுத்த போனான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, காலையிலே வந்துட்டு ஸ்ருதி தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனா, எல்லாருமே வந்துட்டு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்றாங்க, இப்போவும் வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி அப்படின்னு வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே வந்துட்டு மனோஜ் வராரு. மனோஜ் வந்ததும் வந்துட்டு முத்து வந்துட்டு கேட்குறாரு, டேய் நீ என்ன காரை வந்துட்டு ஒழுங்காக விட மாட்டியா, என் காரை நான் எங்கடா விடுறது அப்படின்னது, மரியாதை இருந்துக்கோ, நானே வந்துட்டு ரொம்ப கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு இவர் மனோஜ் வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, என்னம்மா ரொம்ப கடுப்பாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அவன் பொண்டாட்டியை
காணுமாடா அப்படின்னு வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு அலட்சியமாக சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உனக்கு வாயை சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏன் இந்த மாதிரி பேசுகிற நீ? அவன் வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு வரல, லேட் ஆகுது, அப்படி சொல்லு, காண போயிட்டான்னு சொல்கிற நீ அப்படின்னு வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு என்னம்மா இது, அவள் காலையிலேயே சமைக்கலை, இப்போது சமைக்கலைன்னா எப்படிம்மா? நான் வந்துட்டு காலையிலே வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், இப்போது சாப்பிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கலான்னு நினச்சோம், இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ இதுவே டென்ஷனாக அவங்க போயிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ரவி வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறானே, நான் வந்து இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்க்கல, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, க்ரியேட்டிவாக இது பண்ணணும் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையே, வாக்குவாதமே வந்துடுது. உன் வேலை பெருசா, என் வேலை பெருசான்ட்டு. ஆனால் ரவி என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, எல்லார் வேலையும் இதுதான், எல்லாருமே வந்துட்டு பிரெயின் இது பண்ணி தான் செய்கிறோம், நீ என்னடா புதுசாக பேசுகிற அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், நம்ம இவங்க வந்துட்டு நடுவில் பூந்து பேசுகிறாங்க ரோகிணி. ஏன் ரவி நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு அவர் வந்துட்டு இதுவாக சொல்கிறாரு அப்படின்னதும் வந்துட்டு, எல்லாருமே வேலை தான் செய்கிறோம், இவன் மட்டும் பெருசாக எப்படி பீத்திக்கிறான் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு இவர்கிட்ட சொல்லி, நீ வந்துட்டு கால் பண்ணுப்பா அப்படின்னதும் அவங்க அம்மா மீனாவுடைய அம்மாவே வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாரு, சீதா நீ வந்துட்டு ஃபோன் கொடுப்பா, ஃபோன் கொடு, அவள் என்ன இன்னும் வரல அப்படிலாம் வந்து கேட்டதும், இன்னும் வரலையா மாமா அப்படிலாம் வந்துட்டு சீதா கேட்குறாங்க. இன்னும் வரலம்மா அப்படின்னு வந்து சொன்னதும், அங்கேயும் இல்லையா அப்படின்னதும், இல்லை மாமா அங்கேயும் இல்லை, உங்கள் 2 பேருக்குள்ளே எதனா சண்டையா? காலையிலேயே வந்துட்டு அக்கா ஃபோன் பண்ணும்போதே வந்துட்டு ரொம்ப கடுகடுன்னு பேசினா அப்போலாம் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஐயோ என்னாச்சின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே சத்யா வந்துட்டு வரான். வந்ததுமே வந்துட்டு சத்யா வந்துட்டு கேட்குறான், என்ன ஆச்சு அக்கா இன்னும் வரலையா அப்படின்னதும் வந்துட்டு, இன்னும் வரல, எங்கே போனாங்கன்னு தெரியல, இன்னும் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சத்யா என்ன சொல்கிறான்னா, என்ன எல்லாமே அந்த ஆளால் தான் இருக்கும், அவன் குடிச்சிட்டு வந்து எதனா பிரச்சனை பண்ணியிருப்பான், இது எங்கன்னா போயிட்டு கோயிலில் உட்காந்து அழுதுன்னு இருக்கும் அப்போலாம் வந்துட்டு சத்யா சொல்கிறான். உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நம்ம சீதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சத்யா என்ன சொல்கிறான்னா வந்துட்டு, கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆள் தான் எதனா பிரச்சனை பண்ணியிருப்பான், அவங்க அத்தை என்ன ஒன்றா பேசுவாங்க, அதை பற்றி அக்கா வந்து கண்டுக்கவே கண்டுக்காது, ஆனால் இந்த ஆள் தான் எதனா பிரச்சனை பண்ணியிருப்பான், அவன் குடியாரன்ல அப்போலாம் வந்துட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு பயப்படுறாங்க ரொம்ப இதுவாக, என்ன என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்துகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப பதட்டமாகவே இருக்கு. ஆனால் இந்த விஜய் அறியுது பாருங்க, சத்தியமாக ரொம்ப பயங்கர ஒர்ஸ்டான கேரக்டர் இந்த லேடி. ஏன் வந்துட்டு இவ்வளோ இதுவாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. மீனாவை பிடிச்சி காய்ச்சுன்னு காய்ச்சுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.